வெல்கம் டு winning.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 22 ஓட எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Breadth of a rectangle is 27 cm less than its length of the perimeter is 3 meter 6 cm. Then its length and breadth are respectively சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the breadth of the rectangle வந்து அதாவது அதோட அகலம் வந்து நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் தான் இருக்கு, குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லென்த் வந்து என்ன எடுக்கலாம், எல்லுன்னு எடுத்துடலாம். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு நம்ம எல்லுன்னு எடுத்துடலாம். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா இந்த லென்த்தை விட 27 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுக்கலாம், இதை எல் மைனஸ் 27 எடுக்கலாம். ஸோ பிரெத் வந்து எப்படி எடுக்கலாம், எல் மைனஸ் 27 எடுக்கலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் இஸ் 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். ஸோ 3 மீட்டர்னா எவ்வளவு, 300 சென்டிமீட்டர். ஸோ அது கூட ஒரு 6 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 306 சென்டிமீட்டர்னு கிடைச்சிடும். சரியா? இந்த பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது, 2 into L plus B is equal to எவ்வளவு, 306. இது கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதோட லென்த் அண்ட் பிரெத் அதாவது நீளம் மற்றும் அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 into லென்த்துக்கு பதிலாக L தான் போடுவீங்க, பிரெத்துக்கு பதிலாக என்ன போடுவீங்க, L minus 27 போடுவீங்க. இஸ் ஈக்குவல் டு என்னது, 306. ஸோ இந்த 2-வை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2L plus 2L minus 54 is equal to 306. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 54-ஐ ரைட் சைடு கொண்டு போவோம். ஸோ இந்த ரெண்டு எல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4L is equal to 306 plus 54. ஸோ 4L is equal to நம்ம எவ்வளோ இருக்கும், 316 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு நாள் 4 9 36. ஸோ L is equal to எவ்வளோ இருக்கும், 90 சென்டிமீட்டர் இருக்கும். கரெக்டா? L வந்து 90 சென்டிமீட்டர் அப்படின்னா பிரெத் என்ன பண்ணோம், L minus 27. ஸோ 90 minus 27. ஸோ பிரெத் எவ்வளோ இருக்கும், 63 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ பிரெத் எவ்வளோ இருக்கும், 63 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ நமக்கு இந்த மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன தேவை, ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து 3 or 4 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே A is younger than B அப்படின்னா B-யை விட A வந்து சின்ன பையன். என்ன கொடுத்துருக்காங்க, 7 times the difference between their ages. அப்போ 7 times the difference between their ages. அப்போ என்ன பண்ணுவீங்க, B minus A, ஏன்னா B தான் பெரிய பையன். ஸோ B minus A is equal to sum of their ages. சரி, அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு A plus B கிடைக்கும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, B's age after 12 years and A's present age is 5:3. So B's age after 12 years na B plus 12 போடுவோம். Percentage na A is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 5/3. So இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5A is equal to 3B plus 36 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ 5A minus 3B is equal to என்ன இருக்கும், 36 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம வந்து A டேமை B-ஆ மாற்றலாம், இல்லை B டேமை A-ஆ மாற்றலாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, A's percentageன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இந்த B-ஐ A-வா மாற்றிக்கலாம். ஸோ எதுலேருந்து மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இது உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 7B minus 7A is equal to A plus B. ஸோ இது வந்து நம்ம A டேமை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா A வந்து ஒரு சைடு கொண்டு போங்க, B வந்து இன்னொரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 7B minus B is equal to A plus 7A. So 6B is equal to 8A. Cancel பண்ணீங்க அப்படின்னா 3B is equal to என்ன இருக்கும், 4A. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம B தான் A-வை கன்வெர்ட் பண்ண போறோம். So B is equal to 4/3A. இப்போ இந்த வேல்யூவை இந்த B-ல நீங்க அப்ளை பண்ணுங்க. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன இருக்கும், 5A minus 3 into 4/3A is equal to என்ன இருக்கும், 36 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 5A minus 4A இருக்கும், A is equal to என்னது, 36. அப்போ A-ஓட ஏஜ் என்னது, 36 இயர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே அப்ளை பண்ணால் போதும், இதை சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலன்ட் டு த ரொட்டேட்டிங் டெசிமல் ஃபிராக்ஷன் 0.90909 இஸ் இதோட வீதமுறைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.90909 எடுக்கலாம். இது வந்து 100ஆல் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 100x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.0909 கிடைக்கும். கரெக்டா? 9.0909 கிடைக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி வச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 100xலேருந்து எக்ஸை கழிச்சா 99x. ஸோ 0.9090 வந்து 9.090 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9/99. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/11. ஸோ இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம எந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவலண்டான வேல்யூ கிடைக்குது அதை பார்த்து மல்டிப்ளை பண்ணால் போதும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. How many diagonals are there in a polygon of 15 sides? ஸோ ஒரு பாலிகன்ல நம்ம diagonal கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா diagonal is equal to n into n minus 3 divided by என்ன இருக்கும்? 2. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் நம்ம என்னோட வேல்யூ எடுத்து 15. ஸோ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ 15 into 15 minus 3 இருக்கும் 12 divided by இருக்கும் 2. ஸோ இதை எடுத்து கேன்சல் பண்ணலாம். 6 12. ஸோ 15 6 என்னது 90. ஸோ இதில் எத்தனை diagonals இருக்கும்? 90 diagonals இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. If a by b is equal to 9/7, then a minus b divided by a plus b is. அப்போ நம்ம a minus b divided by a plus b என்ன மாற்றணும்? ஒன்று a டேர்மை மாற்றணும் இல்லை b டேர்மை மாற்றணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ a is equal to எழுதலாம் 9/7, b நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ 9/7b minus b divided by 9/7b plus b. ஸோ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 9b minus 7b divided by 7 divided by 9b plus 7b divided by 7. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 9bலேருந்து 7b நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 2b. 9b plus 7b நமக்கு என்ன கிடைக்கும்? 16b கிடைக்கும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 1 2 8 2 16. ஸோ ஆன்சர் இருக்கும் 1/8 இருக்கும். கரெக்டா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. Greatest common divisor of 924 and 105. ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் என்ன எடுக்கணும்? HCF வந்து நம்ம எடுப்போம். ஸோ 924 and 105 இதுதான் நம்ம வந்து HCF எடுக்கணும். ஸோ இதனால கேன்சல் ஆகும். ஸோ நம்ம எதனால கேன்சல் பண்ணலாம்? ஏனால கேன்சல் பண்ணலாம். ஸோ ஓரேல் 7 மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். முவ்வேல 21 ஈரேல 14. ஸோ அதே மாதிரி இது ஓரேல் 7 ஐயேல 35. ஸோ திரும்ப நம்ம எதாவது போடலாம்? 3ஆல போடலாம். ஸோ 4 3 12 மீதம் 1 4 3 12 5 3 15. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம காமனால டிவைட் பண்ண முடியாது. ஸோ காமனாக டிவைட் ஆன டிவிஷன் என்னது? 7 into 3. ஸோ HCFோட வேல்யூ என்ன இருக்கும்? 21 இருக்கும். ஸோ இந்த காமனாக டிவைட் ஆகக்கூடிய வேல்யூ மட்டும்தான் நம்ம இதில் எடுப்போம் HCF, அப்படின்னா GCDயில் நம்ம எடுப்போம். ஸோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். செவன்த் கொஸ்டின் பாருங்க. A sum of 2500 deposited in a bank gives an interest of ₹100 in 6 months. What will be the interest on ₹3200 for 9 months at the same rate of interest? கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணணும்? திரும்ப அடுத்த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் வில் பி தி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ரெண்டு ஸ்டெப்பாக செய்யணும். ஸோ முதல் இதில் ஆறுக்குள்ள ஃபார்முலா, அதாவது SI into 100/PN. ரெண்டாவது சாதா ஃபார்முலா தான், SI is equal to PNR/100. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்க SI வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 into 100. P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2500. N வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 month கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்? இயரை கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 6/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 நம்ம கிடைக்கும். கரெக்டாக? இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0 இந்த 2 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த 25 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 25 100. ஸோ இந்த 2 மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ 4 into 2 கிடைக்கும் 8 கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 8% கிடைக்கும். இந்த 8% இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்கே பண்ணோம்? இதில் அப்ளை பண்ணோம். ஸோ இதில் பாருங்க SI is equal to P வந்து 3200, N வந்து 9 month கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஏற மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? 9/12 போடுவீங்க. ஸோ 9/12 போட்டு நமக்கு கிடைக்கும் 3/4 கிடைக்கும். ஸோ 3/4 into R வந்து 8% டிவைட் பை என்ன போடுவீங்க? 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். ஒரு நாள் 4 7 4 8. சரியா? ஸோ அப்போ 32 into 6. ஸோ 32 into 6 தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கரெக்டா? 6 12 2 இது 1 3 18 1 19. ஸோ எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 192 ரூபாய் தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கொஸ்டினை 2 ஸ்டெப்பாக செஞ்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். 9th கொஸ்டின் பாருங்க.
common ratio of the geometric progression a power m minus n comma a power m comma a power m plus n. So geometric progression நம்ம common ratio எப்படி எடுப்போம் அப்படின்னா r is equal to t2 divided by t1. So இது வந்து t1, இது வந்து t2, இது வந்து t3. அதாவது tam1, tam2, tam3 ன்னு சொல்லுவாங்க. So r is equal to t2 divided by t1. இங்க t2 என்னது a power m, t1 வந்து என்னது a power m into a power n ன்னு நம்ம எழுதிக்கலாம். So a power minus n எழுதலாம். கரெக்ட்டா? So a power m a power m கேன்சல் ஆயிடும். So இது வந்து 1 by a power minus n ன்னு இருக்கும். So மேல வரும்போது என்னதாயிரும் a power n ன்னு ஆயிரும். So r ஓட வேல்யூ என்ன நமக்கு a power n ன்னு இருக்கும். இதான் இதோட காமன் ரேஷியோவா இருக்கும். So 10th question பாருங்க. Next term of the sequence 0.02, 0.006, 0.0018. So பார்த்தாலே தெரியுது இது ஒவ்வொரு டேமும் மல்டிப்ளை பை 0.3. ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிருக்காங்க 0.3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ 0.00018 நம்ம 0.3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் 0.000 18 into 3 கிடைக்கும் 54 கிடைக்கும். ஸோ இதான் இதோட வேல்யூவா இருக்கும். 12th கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் இஸ் 15 பைசி ஆஃப் 2 rupees 70 பைசி. அதாவது இந்த 15 பைசி அப்படிங்கிறது 2 rupees 70 பைசில எத்தனை சதவீதம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க டிவைட் பை டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ எவ்வளவு 2 rupees 70 பைசி. அப்போ எவ்வளவு கிடைக்கும் 270 பைசி இன்ட்டு என்ன பண்ணும் பர்சன்டேஜ்னால என்ன பண்ணும் 100 பண்ணும். ஸோ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 5 15 9 27. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 50 டிவைட் பை 9 கிடைக்கும். ஸோ ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் எழுதினா நம்ம என்ன கிடைக்கும் 5/9 கிடைக்கும். ஸோ 5/9%. ஸோ இதான் இதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின் என்னது given divided by total into 100. இதுதான் ஃபார்முலா given divided by total into 100. ஸோ நீங்கள் கேட்டிருக்கிறது என்னது 15 பைசாக்கு டோட்டல் எவ்வளோ 2 rupees 70 பைசா into 100 போட்டால் போதும் நம்ம பர்சன்டேஜ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 13 கொஸ்டின் பாருங்க. சஞ்சய் bought a bicycle for rupees 5,000. He sold it for rupees 600 less after 2 years. Find the loss percentage. ஸோ சஞ்சய் வந்து ஒரு 5,000 rupees என்ன பண்ணுறான் ஒரு சைக்கிள் வாங்கி 2 வருஷம் கழிச்சு 600 ரூபாய் கம்மியாக கொடுக்குறான். அப்போ ஒரு லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே நம்ம காஸ்ட் பேஸ் என்ன பண்ணுவோம் 100% எடுப்போம். ஸோ 5,000 வந்து எவ்வளவு 100%. லாஸ் ஆனது எவ்வளவு 600 rupees. ஸோ இந்த 600 rupees எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ நார்மல் செயின் டூல் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் நமக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 100 into 600 டிவைட் பை என்ன இருக்கும் 5,000 இருக்கும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். 2 10 1 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் 12% இருக்கும். ஸோ லாஸ் ஆனது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் நமக்கு 12% இருக்கும். 14 கொஸ்டின் பாருங்க. A boy was asked to write the value of 2 power 5 into 9 square. He write it 2592. The difference between the obtained and the actual values. அதாவது ஒரு பையன் வந்து 2 power 5 into 9 square எழுத சொல்லியிருக்காங்களா. அவன் என்ன எழுதுனா 2592 அவன் எழுதியிருக்கான். ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம 9 ஸ்கொயர் தெரியும் 81. 2 power 5 அர்த்தம் என்னது 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 2 4 4 2 8 8 2 16 16 2 எனக்கும் 32. ஸோ 32 into 81. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 24 3 2 16. ஸோ 2 3 6 9 5 2 எவ்வளோ கிடைக்குது 2592 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன இருக்கு நமக்கு 0ன்னு இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் அதோட ஆன்சர் கிடைக்கும். 15 கொஸ்டின் பாருங்க. இஃப் a square plus b square is equal to 117 and ab is equal to 54, then find the value of a plus b divided by a minus b கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது ஃபார்முலா தெரியும். ரெண்டு ஃபார்முலா இருக்கு. a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ரெண்டாவது a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஸோ தான் ரெண்டு ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a square plus b square என்ன கொடுத்துருக்காங்க 117 கொடுத்துருக்காங்க. 117 plus 2 into ab. அப்போ 2 into 54. அப்போ நம்ம என்ன இருக்கும்
108 இருக்கும். அதே சேம் இங்க என்ன இருக்கும் 117 மைனஸ் 108 இருக்கும். கரெக்டா? ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ 117 பிளஸ் 108. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 15 மீத 1. ஸோ 225 கிடைக்கும். ஸோ 117ல இருந்து 108 நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், நமக்கு ஸோ 17ல இருந்து என்ன பண்ணுவோம், 8 கழிப்போம். கரெக்டா? ஸோ 17ல இருந்து நம்ம 8 கழிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் 9. ஸோ டோட்டலாக என்ன கிடைக்கும், 9 தான் கிடைக்கும். ஸோ இங்க என்ன கொடுத்தாங்க, a plus b the whole square is equal to என்னது 225. நமக்கு தேவை என்னது a plus b தான். அப்ப அந்த ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு 15. ஸோ a plus b எவ்வளவு 15 divided by a minus b. இங்க a minus b the whole square கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ என்னது, நமக்கு 9 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 15 3 9. ஸோ a plus b divided by a minus b ஓட வேல்யூ என்ன இருக்கும், 5/3 இருக்கும். 16th question பாருங்க. In a class of 47 students, 22 can play football and 22 can play basketball only. How many students cannot play both the games? Total 47 students இருக்காங்க. So அதுல 22 வந்து football விளையாடுறாங்க, football மட்டும் விளையாடுறாங்க. 22 வந்து basketball மட்டும் விளையாடுறாங்க. So எவ்வளவு பேர் வந்து ரெண்டு கேமே விளையாடல? அப்ப மொத்தம் இந்த இருக்கு 47ல இந்த 44 பேர் ஏதாவது ஒரு கேம் விளையாடுறாங்க. கரெக்டா? அப்ப விளையாடுறவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 47ல இருந்து 45 என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 3 மெம்பர்ஸ் தான் அவங்க எந்த கேமே விளையாடல. அப்ப 3 மெம்பர்ஸ் தான் எந்த கேமே விளையாடாதவங்களா இருப்பாங்க. 18th question பாருங்க. The ratio of the numbers is 3:4 and the LCM is 120. The sum of number is. அப்ப நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம், 3:4 நம்ம நம்பர் அடிப்படையில் எடுப்போம். 3x, 4x. இது வந்து என்ன கொடுத்தாங்க, 120 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? சோ the sum of the numbers and their LCM is 120, the sum of the numbers. அப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து 3x, 4x is equal to எவ்வளவு 120 இருக்கு. சோ நம்ம இத ஆட் பண்ணியாச்சு. அதாவது இத மல்டிப்ளை பண்ணனும். அதாவது LCM வந்து மல்டிப்ளை பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சோ 12x is equal to எவ்வளவு 120. சோ x is equal to என்ன இருக்கும் 10. சோ क्वेश्चन கேட்டிருக்காங்க sum of the numbers. sum of the numbers இதில அப்ளை பண்ணனும். So 30 plus 40. So sum of the numbers எவ்வளவு இருக்கும் 17 இருக்கும். ஓகே. So 19th question பாருங்க. Which one of the following has the greatest value? 3√2, 3√4, 4√3, 4√2. இதுல 3√2 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 something தான் கிடைக்கும். 3 into √4 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 3 into 2 என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். 4 into √3 அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 6.9 கிட்ட கிடைக்கும். சோ 6.9. சோ 4 into √2 √3 ஓட வேல்யூ தான் பெருசு. அப்ப நம்ம இத கன்சிடர் பண்ண வேணாம். சோ ஆன்சர் இருக்கும் 6.9. அப்ப ஆப்ஷன் சி தான் அதோட பிக்கஸ்ட் வேல்யூவா இருக்கும். 4√3 ஆ இருக்கும். 20th question பாருங்க. A man bought an old bicycle for rupees 1250. He spent rupees 250 on its repair. He then sold it for rupees 1400. Find his gain or loss percentage. So அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன அப்படினா அந்த 1250 பிளஸ் அந்த ரிப்பேர் ஆனதுக்காக நம்ம அத சரி பண்ணதுக்காக செலவு பண்ணது ரெண்டு சேர்த்து என்னவா இருக்கும், நமக்கு இதுல காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 1500. அவன் எவ்வளவு ரூபாய்க்கு அதை இது வித்திருக்கான், 1400 ரூபீஸ்க்கு என்ன பண்ணிருக்கான் வித்திருக்கான். சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 1400. சரியா? அப்ப நமக்கு தெரியும் இதுல லாஸ் எவ்வளவு 100 ரூபீஸ். சோ லாஸ் எவ்வளவு ரூபாய் 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் போதும், இது லாஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ். 100 டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 1500 இன்ட் என்ன போடுவீங்க 100 போடுவீங்க. சோ இந்த ரெண்டு 0 இந்த ரெண்டு 0 கேன்சல் ஆயிடும். சோ இது கேன்சல் பண்ணலாம். 7 10 0 3 15. சோ இது நீங்க கேன்சல் பண்ணா கிடைக்கும் 6 3 18 மீதி 20. சோ 6 3 18 திரும்பவும் 20 வரும். 6 3 18. சோ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் 6.67% இருக்கும். சோ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 6.67% இருக்கும். சோ இந்த மாதிரி क्वेश्चनல காஸ்ட் பிரைஸ்ல சில வேலை அமைக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்ல சரி பண்ணதுக்கு இல்ல பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த செலவெல்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணனும், இந்த காஸ்ட் பிரைஸ் கூட தான் ஆட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் செல்லிங் பிரைஸ் தனியா கால்குலேட் பண்ணி இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணனும். 21st question பாருங்க. Area of a semicircle whose diameter is 0.14 cm. So diameter கொடுத்திருக்காங்க 0.14 cm. So radius கண்டுபிடிக்கலாம். அப்ப 0.07 cm. சரியா?
ஸோ செமி சர்க்கிள் வந்து அரை வட்டம். ஸோ அரை வட்டத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அரை வட்டத்தோட பரப்பளவு கிடைக்கும் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிங்க. பையோட வேல்யூ எவ்வளவு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னது 0.07 இன்ட்டு 0.07 டிவைட் பை 2 இருக்குமா. ஸோ அது எப்படி மாறும் நமக்கு வரும்போது டிவைட் பை 2/1 இருக்கும். இங்கே வரும்போது 1/2 மாறிடும். சரியா. ஸோ இதை அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 11 2 22. ஸோ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 7 1 7. அப்போ நம்ம என்ன இருக்கும் 11 இன்ட்டு 0.01 இன்ட்டு 0.07. ஸோ 11 இன்ட்டு 0.07 இருக்கும். ஸோ நமக்கு இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 0.077 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 0.077 இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Two dice are thrown simultaneously, then the number of chances of getting some 8 is. So ரெண்டு டைஸ் த்ரோன் பண்ணும்போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா 1,2 சாரி ஃபர்ஸ்ட் 1,1 ஸ்டார்ட் ஆகும். 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. ஸோ இதில் எந்த வேல்யூ ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. சமம் வந்து 8 வந்து கிடைக்காது. ஸோ ரெண்டாவது வேல்யூ பாருங்க 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2,6 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 8 கிடைக்கும். ஸோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3,1 3,2 இதில் கிடைக்காது. 3,3 3,4 3,5. ஸோ இதில் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது 3,6 இதில் கிடைக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4,1 4,2 4,3 4,4. ஸோ இதில் கிடைக்கும் நமக்கு 4,4ல் கிடைக்கும். 4,5ல கிடைக்காது. 4,6லேயும் நமக்கு கிடைக்காது. சரியா. அது 5ல நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 5,1 5,2 5,3. ஸோ இந்த 5,3ல நமக்கு கிடைக்கும். அடுத்து 5,4ல கிடைக்காது. 5,5லையும் கிடைக்காது. 5,6லையும் நமக்கு கிடைக்காது. ஸோ அது 8 வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6,1 6,2. ஸோ 6,2ல வந்து நமக்கு இதோட வேல்யூ கிடைக்கும். அடுத்தது 6,3 கிடைக்காது. 6,4 கிடைக்காது. 6,5 கிடைக்காது. 6,6 கிடைக்காது. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது இந்த டைஸ் ஆர் த்ரான் சிமல்டேனியஸ்லி தென் த நம்பர் ஆஃப் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சம் 8. ஸோ இவ்வளோ தான் நமக்கு என்ன கிடைக்கும் சம் 8 கிடைக்கும். ஸோ டோட்டலாக என்ன கிடைச்சது 1 2 3 4 5. ஸோ 5 சான்சஸ் தான் அதுக்கு இருக்கும். டோட்டல் எத்தனை சான்சஸ் இருக்கும் 5 சான்சஸ் தான் அதுக்கு இருக்கும். புரியுதா. நம்ம டேரெக்டாக அந்த 2 டைஸை ட்ரான் பண்ணால் என்ன ப்ராபபிலிட்டி வருது டேபிள் ட்ரான் பண்ணிட்டு நம்ம அந்த சம் 8 மட்டும் என்ன பண்ணால் போதும் தனியாக எடுத்து ரிலேஷனா ஆன்சர் கிடைச்சிடும். 23rd question பாருங்க. If a discount of 20% is given, then the selling price of an article is 24. What would be the selling price if the discount of 30% is given? அதாவது 20% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அது எவ்வளோ ரூபாய் விற்கிறாங்களா 24 ரூபாய்க்கு விற்கிறாங்களா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 80% எவ்வளோ இருக்கும் 24 ரூபாய் இருக்கும். அதே இது டிஸ்கவுண்ட் வந்து 30% கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30% கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 70%. ஸோ அது என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம். செயின் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஸோ x is equal to 24 into 70 divided by 80. ஸோ 0 இந்த 0 கேன்சல் ஆகும். 1 8 3 24. ஸோ 3 21. x வந்து எவ்வளோ ரூபா இருக்கும் 21 rupees இருக்கும். அப்போ 24 ரூபாய்க்கு விற்றதை 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க 21 ரூபாய்க்கு விற்பாங்க. 25th கொஸ்டின் பாருங்க. ஃபார் a given data difference between the highest and the lowest value of the variable. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் வேல்யூ என்ன எடுப்போம் ரேஞ்ச் தான் எடுப்போம். ஸோ ரேஞ்ச் தான் நம்ம என்ன எடுப்பீங்க லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம வின்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.